Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னங்க, எப்பவும் வைக்கிற புளி ரசம் தக்காளி ரசம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ இன்னைக்கு சஹர் ஸ்பெஷலா நம்ம கிச்சன்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் தேங்காய் பால் ரசம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் இல்லனா நம்ம பாரம்பரிய இடிகல்லுல 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, கட்டி பெருங்காயம் சிறிது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் அந்த வாசனைக்கு மெயின் காரணமான 6 பல் பூண்டு. இதையெல்லாம் போட்டு நறுக்கு முறுக்குன்னு ஒண்ணும் பாதியமா இடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, அப்புறம் அது ரசம் இல்ல பேஸ்ட் ஆகிடும். இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, உளுந்து, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சட சடன்னு தாளிச்சிட்டு நம்ம இடிச்சு வச்ச மசாலாவையும் உள்ள போடுங்க. அந்த பூண்டு வாசனை வீடே தூக்கணும். இப்போ ஒரு பெரிய தக்காளிய பொடியா நறுக்கி உள்ள சேர்த்து வதக்குங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வரணும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தக்காளி வதங்கினதும் கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணி ஊத்துங்க. இப்போதான் ட்விஸ்ட். தண்ணிக்கு பதிலா தேங்காயோட 2ஆம் பால் 1 கப் ஊத்துங்க. இது அப்படியே மெதுவா கொதிச்சு நுர தள்ளி வரணும். ரசம் லேசா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம ஹீரோவான தேங்காயின் முதல் பால் 1 கப் உள்ள இறக்குங்க. முதல் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அப்புறம் ரசம் பிரிஞ்சு போயிடும். லேசா ஒரு நுரை வந்ததும் கமகமன்னு மல்லி இலைய தூவி அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அவ்வளவுதாங்க. சுட சுட சாதத்துல இந்த தேங்காய் பால் ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா ஆஹா, சொர்க்கம் வேற எங்கேயும் இல்ல. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.